உங்கள் வீடு இல்லைனா ஆஃபீஸ்க்கு சிசிடிவி கேமரா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த கேமரா வைக்கணும்னு டவுட்டில் இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சர்வேலன்ஸ் கேமராவில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வைஃபை கேமராஸ், 4G கேமராஸ், சிசிடிவி சிஸ்டம். வைஃபை கேமரா வீட்டில் ஆல்ரெடி வைஃபை இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு கேமரா இல்லைனா 2 கேமரா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வைஃபை கேமரா போகலாம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேமராக்கு பக்கத்தில் இருந்தே இதுக்கு பவர் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்கிற வைஃபை கனெக்ஷன்லேயே வந்து நம்ம இந்த கேமராவை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கேமராக்குள்ளேயே வந்து ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எஸ்டி கார்டு போட்டு நம்ம எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் இந்த கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 4G கேமரா. வீட்டில் வைஃபை கனெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரே ஒரு கேமரா மட்டும் வைக்கணும், அதை நான் ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4G கேமரா வாங்கலாம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வைஃபை கேமராவில் வந்து வைஃபைலேருந்து இன்டர்நெட் எடுத்திருப்போம். ஸோ இதுக்கு வந்து இது மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம இதுக்குள்ளேயே வந்து மோடம் இருக்கிறனால நம்ம வந்து 4G சிம் கார்டு மட்டும் போட்டால் போதும், இன்டர்நெட் வந்து அந்த சிம் கார்டிலேருந்து அதுவே எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து நம்ம எஸ்டி கார்டு போட்டு நம்ம வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்தா போதும், நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 4G லிங்கேஜ் கேமரா. இந்த கேமரா வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன 4G கேமரா மாதிரியே தான். எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமரா வந்து ரொட்டேஷன் கேமரா வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரே இடத்துல வச்சு 2 வியூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேமராவுக்கு போகலாம். அடுத்து பார்த்தோம்னா 4G சோலார் கேமரா. ஸோ இந்த கேமராவுக்கு வந்து நம்ம பவர் எதுவும் கொடுக்க தேவையில்லை, சோலார் மூலிமா வந்து பவர் எடுத்து இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகிக்கும். ஸோ இந்த கேமரா எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோட்டம் இருக்குது, வயல் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து பவர் எதுவுமே கொடுக்க ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேமரா வந்து நம்ம வைக்கலாம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கேமராக்குள்ளேயே இன்பில்டாக பேட்ரி இருக்கும். ஸோ சோலார் பேனல் மூலிமா டே டைமில் வந்து கேமரா வந்து ஒர்க்கும் ஆகும், அதே டைம் வந்து நமக்கு சார்ஜும் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா சிசிடிவி சிஸ்டம். 2 கேமராக்கு மேலே போகணும் அப்படின்னு நினச்சோம்னா சிசிடிவி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. வைஃபை கேமராஸ் வந்து நீங்கள் 3 கேமரா 4 கேமரா வைக்கிற காஸ்ட்டும் நீங்கள் வந்து டிவிஆர் போட்டு இந்த வைக்கிற காஸ்ட்டும் ஒன்று தான். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம வந்து ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம், மானிட்டர்லேயும் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வைஃபை கேமரா வந்து மானிட்டர்லலாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோனில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். சிசிடிவியில் பார்த்தோம்னா அனலாக் சிஸ்டம், ஐபி சிஸ்டம்னு 2 கேட்டகரி இருக்குது. அனலாக் கேமரா பார்த்தோம்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனலாக் கேமரா வாங்கலாம். இல்லை கிளாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐபி கேமரா போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேமரா எந்தெந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஓவரலான ஒரு வீடியோ தான். ஒரு கேமரா பற்றியும் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சிசிடிவி பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளேல காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.